விரசம்னா விரசம், அப்படி ஒரு விரசம். தம்பிராமையா வந்து ஒரு பையனை வச்சு இப்படி ஒரு படம் எடுத்தது வந்து அவர் வெட்கப்படணும். ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோ விரசமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னன்னா கமர்ஷியல் மோடில் வந்து உங்களுக்கு வந்து காமெடி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா எப்படி காமெடி பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஜானர் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா பாக்கியராஜ் படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். நிறைய பாக்கியராஜ் படங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு மாதிரியான ஒரு காமெடி தான். பட் தான் நம்ம நம்மகிட்ட சிரிச்சுப்போம். அட என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு. உதாரணம் சொல்ல போனால் முந்தானை முடிச்சு இன்றைக்கி கூட பார்க்க போனால் முந்தானை முடிச்ச அந்த சீக்வன்ஸ் வந்து இன்றைய தேதி வரை பேசப்படுது. காரணம் என்ன, அந்த முருங்கக்காய் காமெடி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வைத்தியர் வந்து தொட்டு பார்த்து என்னடி இப்படி பண்ணிட்டேனா, இல்லைங்க முருங்காவை பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். ஐயோ முருங்காய் தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய திட்டார். ஸோ அந்த முருங்கைக்காங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு காமெடி ட்ராக்காக அது ஒரு செக்ஸ் காமெடி தான். பட் இருந்தாலும் வந்து நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியவே தெரியாது. ஆனால் இதில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பச்சையாக இன்றைக்கி என்ன மாத்திரை கிடையாதா, இன்றைக்கி என்ன பாதாம் பருப்பு தானா அப்படின்னு தம்பிராமையோட இருக்குது. அதுவும் வந்து இவரோட ரொம்ப வயசு கம்மியான பொண்ணோட இவர் அடிக்கிற லூட்டிகள், ஒரு கிழவனோட குத்தாட்டத்தை பார்க்கறதுக்காக காசு கொடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்து